அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ் தமிழ் மொழி யூடியூப் தளத்தினூடாக இணைந்திருக்கிறோம். இன்று இலங்கையில் வெளியாகிய சில முக்கியமான செய்திகளை மிகச் சுருக்கமாக பார்க்க போகிறோம். கொழும்பு கோகிலவத்தை பகுதியில் களனி ஆற்றில் விழுந்து பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கோகிலவத்தை பகுதியில் களனி ஆற்றின் அருகே தனது காதலன் மற்றும் 3 பேருடன் முச்சக்கர வண்டியை கழுவச் சென்ற பெண் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தண்ணீர் எடுக்கச் சென்ற காதலனும் காதலியும் திடீரென ஆற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளனர். காதலி நீரில் மூழ்கிய போது காதலன் அங்கு மீட்கப்பட்டுள்ளார். நேற்று மதியம் நீரில் மூழ்கிய பெண்ணின் உடலை மீட்புக் குழுக்கள் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்தவர் புகவந்தலாவை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் அவருடன் வந்த மற்றொரு குழுவும் அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தலவாக்காலையில் இளைஞர் ஒருவரின் மரணத்துக்கு நீதி கோரி பாரிய போராட்டம் ஒன்று வெடித்துள்ளது. குறித்த இளைஞன் கடந்த 19ஆம் தேதி ஏற்பட்ட வாகன விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் விபத்து காரணமானவரை கைது செய்யுமாறு கோரி அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் விபத்துக்கு காரணமானவரை கைது செய்வதாக உறுதியளித்த பின்னர் போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றுள்ளனர். சுன்னாகம் போலீசாரால் மல்லாகம் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் தப்பிச் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் 4 ஹெரோயினுடன் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 4 மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். பின்னர் பிரதான சந்தேக நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய போலீசார் அனுமதி கோரிய நிலையில் மன்று அதற்கு அனுமதி வழங்கியது. தடுப்பு காவல் விசாரணையின் பின்னர் குறித்த சந்தேக நபரை நேற்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்ற வேளை சந்தேக நபர் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. தப்பிச் சென்ற சந்தேக நபரை தேடும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கத்தியால் குத்தப்பட்டு இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கேகாலை புலத்கோபிட்டிய பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. கேகாலை இந்திராபுல பிரதேசத்தைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞரை படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மேற்படி இளைஞர் தனது வீட்டினுள் உள்ள ஒலிப்பேழையை அதிக சத்தத்துடன் இயக்கிய போது அயல் வீட்டில் வசிக்கும் நபர் ஒருவர் ஒலிப்பேழையின் சத்தத்தை குறைக்குமாறு இளைஞரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். இருவருக்கும் இடையிலான வாக்குவாதம் எல்லை மீறியதால் அயல் வீட்டில் வசிக்கும் நபர் இளைஞரை கத்தியால் குத்தி படுகொலை செய்துள்ளார் என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வருகிறது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் 76 வயதுடைய அயல் வீட்டில் வசிக்கும் நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மினுவாங்குடை பீலவத்தையைச் சேர்ந்த 39 வயதுடைய நபர் வெளிநாட்டு தயாரிப்பான கைத்துப்பாக்கி மற்றும் 13 தோட்டாக்களை வைத்திருந்ததை அடுத்து மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு காவல்துறையினரால் நேற்று கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து காவல்துறையினர் அந்த பகுதியில் சோதனை நடத்தியிருந்தனர். சந்தேக நபர் இன்று மினுவாங்குடை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார். அங்கு அதிகாரிகள் 48 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவை பெறுவார்கள். மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதால் தனது சொந்த பாதுகாப்பிற்காக தனது வாகனத்தில் வாளொன்றை வைத்திருப்பதாக சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டுள்ளார். தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக எழுத்துப்பூர்வமாக 2 முறை பாதுகாப்பு கோரிய போதிலும் இதுவரை அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புக்காக துப்பாக்கி கோரியதாகவும் அதற்கும் அனுமதி கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படும் ஸ்ப்ரே துப்பாக்கியை கோரியிருந்தாலும் அதற்கு அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை எனவும் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தனது சொந்த பாதுகாப்பிற்காக ஒரு வாளை வைத்திருப்பதாகவும் அது எப்போதும் தனது காரில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குறித்த விடயம் தொடர்பாக சபாநாயகர் மற்றும் காவல்துறை அதிபருக்கு தெரிவித்துள்ளதாகவும் அர்ச்சுனா மேலும் தெரிவித்துள்ளார். பாதாள உலக தொடர்புகளை கொண்ட லசந்த விக்ரமசேகவுக்கு பாதுகாப்பை மறுத்த அமைச்சர் ஆனந்த விஜயபாலா விடுதலை புலிகளின் 2வது தளபதி குமரன் பத்மநாதனுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுமா என்று பாட்டாளி சம்பிக்கரணவுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். இணையவழி ஊடகம் ஒன்றுடனான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதோ முன்னாள் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில்,
இவர்கள் யார்? வெலிகம தலைவர் லசந்த விக்ரமசேகர மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான் ஆகியோர் பாதாள உலக தொடர்புகளை கொண்டுள்ளனர் என்று சொல்ல இவர்கள் யார்? டில்வின் சில்வாக்கள் முதன்மையான ஐஆர்சிக்கள். பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள டில்வின் சில்வா இந்த நாட்டில் 6661 பேரை கொண்ட ஒரு அரசியல் இயக்கத்தின் ஆயுத பிரிவைச் சேர்ந்தவர். டில்வின் சில்வாக்கள் இந்த நாட்டில் முதன்மையான ஐஆர்சிக்கள். அவர்கள் நூற்றுக்கணக்கான டில்லியன் கணக்கான அரசு சொத்துக்களை அழைத்துள்ளனர் என்றும் அத்தகைய குழு இன்று நாடாளுமன்றத்தில் வெள்ளை நிறத்தில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலையில் துப்பாக்கிச் சூட்டுக்குள்ளான சிப்பாய் ஒருவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக திருகோணமலை தலைமையக காவல்துறை தெரிவித்துள்ளது. இராணுவத்தின் 22வது காலாட்படை பிரிவு தலைமையகத்தில் கடமையில் இருந்த சிப்பாய் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் குருநாகல் மந்திராகுட கொகேட்டுவனை பிரதேசத்தைச் சேர்ந்த ஜிஜிஏ சிந்தக பிரசன்ன கருணாரட்ன என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சிப்பாய் தனது சேவை துப்பாக்கியால் சூட்டுக்குள்ளாகியுள்ள நிலையில் இது தற்கொலையாக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். யாழில் 17 வயதுடைய சிறுவன் காணாமல் போயுள்ளதாக அவர்களது பெற்றோர் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். யாழ்ப்பாணம் மல்லாகம் நரியிட்டான் பகுதியில் வசித்து வந்த 17 வயதுடைய சயோஜியன் என்பவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளார். குறித்த இளைஞன் கடந்த 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வீட்டை விட்டு சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை என பெற்றோர் முறைப்பாடு செய்துள்ளனர். இவர் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் பெற்றோர் அல்லது தெல்லிப்பளை போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கெகல் பத்ரே பத்மேவிடமிருந்து கைத்துப்பாக்கியை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் நபரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். நிவாங்குடியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரின் வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது துப்பாக்கியுடன் 13 தோட்டாக்களை போலீசார் மீட்டுள்ளனர். கீரட்டியன மகேஷ் என்பவர் குறித்த தொழிலதிபருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதுடன் குறித்த அச்சுறுத்தல் தொடர்பில் இத்தொழிலதிபர் கெகல் பத்ரே பத்மேவுக்கு அறிவித்துள்ளார். அதன் பின்னர் பத்மே குறித்த தொழிலதிபருக்கு துப்பாக்கியை வழங்கியதாகவும் அதற்காக தொழிலதிபர் கெகல் பத்ரே பத்மேவுக்கு 3,50,000 ரூபாய் வழங்கியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது.